ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் லன்ச் மெனு அண்ட் டிஃபன் மெனு பார்க்கலாம். லன்ச்க்கு வந்து காராமணி போட்ட கூட்டு ப்ளஸ் வந்து சாம்பார், ரசம், பருப்பு ரசம். அதுக்கப்புறமா டிஃபனுக்கு வந்து உப்புமாவும் காராமணியும் கருணக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு கூட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் வந்து சிம்பிள் தான். ஒரே நேரத்தில் இது ரெண்டுமே செஞ்சாச்சு. லன்ச்சும் சரி, டிஃபனும் சரி. பார்க்கலாமா? இப்போ வந்து காராமணி எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பு காராமணியும் வெள்ளை காராமணியும் சேர்த்து ஒரு 3 ஹவருக்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இல்லை 1 மணி நேரம் ஊறினாலும் போதும். நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருப்பேன். ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள்தூள், எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 5-6-7 விசில் கொடுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி காராமணியை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்ட பிறகு குக்கரில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் யூஸ் பண்ணலாம், கட்டி பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம். இதை போட்டு ஒரு 7 விசில் 5-6-7 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டேன்னா காராமணி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கருணக்கிழங்கும் முருங்காவும் காராமணி போட்டு கூட்டு செய்கிறேன் உப்புமா தொட்டுக்கிறதுக்காக. இப்போ வந்து உப்புமாக்கு சைட் டிஷ். இப்போ வந்து அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கவர் வச்சு நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து கவர் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த தோல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே போயிடும். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. திரும்ப வந்து அதை எடுத்து போட்டு அது ஒரு வேலை பண்ண தேவையில்லை. இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காராமணி வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. கருணக்கிழங்கும் முருங்காவும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கருணக்கிழங்கு, முருங்காய் இது ரெண்டுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும். அது ஃபுல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், உப்பு, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இது போட்டு நல்லா வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள், உப்பு, தண்ணி மட்டும் போட்டால் போதும். எண்ணெய்லாம் இந்த ஸ்டேஜில் போட தேவையில்ல. இது போட்டு ஒரு பக்கம் அடுப்பில் வந்து அதுவுமே வச்சிடலாம். அதுவுமே வந்து வெந்துட்டுருக்கட்டும். அப்புறமா பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் வந்து கட் பண்ணி நான் வச்சாலுமே அது வந்து திரும்ப வந்து கட்டியாக ஆகிடுது. இதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கட் பண்ணி அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். இந்த கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வந்து பருப்பு ரசத்துக்காக பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் பருப்பு இருக்கும். அந்த பருப்பை வந்து வேக வைக்கிறதுக்காக அதுவுமே ஒரு குக்கரில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து இந்த காராமணி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த டிஷ் செஞ்சு போயிடலாம். இப்போ வந்து காராமணி கூட்டு செய்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பருப்பு ரசம் செய்கிறதுக்காக சாம்பார் துவரம்பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து உப்புமாக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கருணக்கிழங்கும் முருங்காவும் போட்ட கூட்டுக்காக அது வேக வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து கூட்டு செய்கிறதுக்காக காராமணி கூட்டு செய்கிறதுக்காக அதுவுமே அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ காராமணி வந்து அந்த கருணக்கிழங்கும் முருங்காய்க்கு கொஞ்சம் பாதி எடுத்து போட்டுட்டு கூட்டுக்கு பாதி எடுத்து போட்டுக்கிட்டேன். ரெண்டுத்துக்குமே
ஒரேடியாக வந்து வேக வச்சுட்டு கருணக்கிழங்கு முருங்கைக்காய்க்கும் பாதி போட்டுட்டு கூட்டுக்கும் பாதி போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக காராமணி வந்து கருணக்கிழங்கு முருங்கைக்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது காரக்குழம்பாவும் செய்யலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு செஞ்சு உப்புமா கூட வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கூட்டு செய்கிறதுக்காக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் போட்டு 3மே 4மே போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காராமணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. காராமணி கூட்டு அது பாட்டு வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து கருணக்கிழங்கு முருங்கைக்காய் வந்து நல்லா வந்து அந்த தண்ணி வந்து வற்றிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி திரும்ப ஆட் பண்ணேன். கருணக்கிழங்கு வேகாத மாதிரி இருந்துச்சு. இப்போ காராமணியும் நல்லா வெந்துட்டுருக்கும் போது அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து உப்புமா செய்கிறதுக்காக வெங்காயம் சாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சாம்பார் பருப்பு ரசம் செய்கிறதுக்காக புளி தண்ணியும் தக்காளியும் அது நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கூட்டுக்காக வந்து நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு முடிச்சாச்சு. அப்புறமா பருப்பு ரசம் செய்கிறதுக்காக அது தனியாக ஒரு பேனில் வந்து வெங்காயம் போடக்கூடாது, தக்காளி, புளி இது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போலாம் தக்காளி வந்து கையில் கரைஞ்சா அது கரையவே மாட்டேங்குது. ஸோ மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் நான் கையில் தான் கரைச்சேன் அன்றைக்கி. எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதுக்கப்புறமா புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். சாம்பார் அந்த துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி தண்ணியும் தக்காளியும் நல்லா கரைச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதுலேயே ஆட் பண்ணிக்கணும். தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இது பூண்டு அதுவுமே தட்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து அப்படியே வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ரசம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் அதுவுமே வச்சாச்சு. கூட்டு முடிஞ்சாச்சு. கூட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கூட்டு வந்து வத்திட்டு இருக்கு, நல்லா வெந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. அந்த தண்ணி பருப்போடு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு அரை சைஸ் அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம வந்து ரசத்துக்கு தாளிச்சிடணும். அவ்வளோதான், பருப்பு ரசம் ரெடி. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயத்தூள் இது போட்டால் போதும். கடுகு வெந்தயம் போட்டாச்சு. இது 3மே போட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சு பாருங்கள். எப்போவுமே ரசம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து உப்புமா மட்டும்தான் செய்ய வேண்டியது பேலன்ஸு. அதுக்கப்புறமா அந்த கூட்டு செய்ய வேண்டியது பேலன்ஸ். அந்த கூட்டு வந்து செய்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு சைடு வந்து பூண்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் அதுவுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரசம் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ எண்ணெய் நம்ம கம்மியாக செலவு பண்ணணும், எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்ணுன்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி சமையல் செஞ்சு பார்த்துட்ருக்கேன். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதுவுமே போதும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயே இந்த ரசத்துக்கு போதும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சமைக்க தான் நம்ம யோசிப்போம்.
ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஹெல்த்தியாக என்ன கம்மி பண்ண முடியுமோ அது கம்மி பண்ணி சமைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து கூட்டுமே ஆயிடுச்சு நல்லா. பருப்பு ரசம், இது காராமணி கூட்டு. இப்போ வந்து இந்த முருங்காவும் கருணக்கிழங்கும் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது உப்புமா செய்கிறதுக்காக நல்லா ஒரு 4-5 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு நல்லா மெலிசாக அரைஞ்சிக்கிட்டேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகாய் இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய், சீரகம், மிளகு மட்டும் போட்டு அரைச்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடணும். அவ்வளோதான், இந்த கூட்டு ரெடி. இந்த தேங்காய், மிளகு, உங்களுக்கு மிளகுவோட காரம் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகு தேங்காயோட கூட்டு வந்து மிளகு தேங்காய் கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். உப்புமா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து உப்புமாவுக்கு எப்போவுமே கண்ணாடி பதத்தில் வந்து வெங்காயம் இருக்கணும். ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக வெந்திருந்தால் உப்புமாவுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணி அதுவுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டு வந்து தோசை கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சுட சுட தோசை கூட இந்த முருங்காய் கருணக்கிழங்கு கூட்டு வச்சு சாப்பிடும்போது, தேங்காய், மிளகுவோட கூட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு வெங்காயம். இப்போ வந்து கூட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டு, இதுக்கு வந்து கடலெண்ணெய் கிடையாது, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய். கூட்டுனாலே நம்ம எப்போவுமே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே போட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இந்த உப்புமா செய்கிறதுக்காக நல்லா வந்து வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ வந்து எப்போவுமே 1 கப்பு ரவை எடுத்தோன்னா நம்ம அதுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எந்த ஒரு பவுலில், எந்த கிளாஸில் நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் ரவை வந்து 1 கப்பு வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு 3 மடங்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்தா தான் வந்து உப்புமா வந்து நல்லா அந்த ரவை வெந்து வரும் கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டோன்னா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அது கூட சைட் டிஷ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்து நம்ம வந்து பாதியாக ஆட் பண்ணிக்கணும் உப்புமாவுக்கு. அப்போ தான் கட்டிப்படவே படாது. நம்ம ஒன்றா ஆட் பண்ணோன்னா கட்டிப்பட சான்ஸ் இருக்குது. சிம்மில் வச்சு நான் வந்து மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும். நெய் போட்டு அந்த சிம்மில் அந்த சூட்லேயே வந்து அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும். இந்த உப்புமா வந்து நீங்கள் அரிசி மாவில் கூட செஞ்சு பார்க்கலாம், அரிசி ரவை கூட செஞ்சு பார்க்கலாம், அப்புறம் வந்து சம்பா கோதுமையில் கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து நான் வந்து இந்த குக்கரோட மூடியை நல்லா போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு சைட் டிஷ் கூட. உங்களுக்காக காட்டணுமேன்னு சொல்லிட்டு பிளேட்டிங்கில் வந்து போட்டேன். நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த சைட் டிஷ் கூட சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூட்டு வச்சு உப்புமா கூட சாப்பிடும்போது ரியலி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.